சிஎம் அவர் பார்த்தா புதுசா சிபிஐ கேஸ் வாங்க போறாருங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. தூங்கி எந்திக்கிறதுக்குள்ள தமிழ்நாடு அரசியல் தலைகீழாயிடுச்சுங்க. மன்னார்குடி மாமாக்கேரன் காமராஜர் இருக்காரு இல்லையா, போலியா ஒரு பேப்பரை வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி ஆளுநர் கிட்ட போய் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் மூலியமா எடுக்கக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் காப்பிங்க. இதை பார்த்த ஆளுநருக்கு வந்து விஜய் மேல சுத்தமா நம்பிக்கையே வரலங்க. இது உண்மைன்னா உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க நேர்லயே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மாமக செஞ்ச டிடிவி தினகர் வந்து உடனே கவர்னர் போய் செஞ்சுட்டாருங்க. இவரோட கட்சி எம்எல்ஏ வந்து எந்த ஒரு ஆவணமும் சப்மிட் பண்ற டிவிக்கு காரங்க வந்து கடத்தி வச்சிருக்கிறதா வந்து சொல்லிட்டாருங்க. அவர் சொன்ன அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா கவர்னர் மனையில இருந்து காமராஜருக்கு வந்து உடனே கால் போயிடுச்சுங்க. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது நேர்ல வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. நேர்ல வந்த காமராஜர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லிட்டாருங்க. நான் எந்த ஒரு கடிதமும் அனுப்பல, வாட்ஸ்அப்ல எந்த ஒரு மெசேஜும் பண்ணேன், எனக்கு வாட்ஸ்அப் மொபைலே கிடையாது, எனக்கு வெறும் பட்டன் மொபைல் தான் இருக்குன்னு காமிச்சிருக்காருங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்படி ஒரு போலியான ஆவணத்தை வந்து டிவிக்கு விஜய் வந்து உங்ககிட்ட சப்மிட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஆளுநர் மாளிகையில போய் ஆஜராயிட்டாருங்க. ஆளுநர் வந்து 2 நாளைக்கு முன்னாடி விஜய் கிட்ட தெளிவா சொன்னாருங்க, எந்த காலத்திலயும் வந்து குதிரை போர் வந்து தமிழ்நாடு நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லி அனுப்பிச்சாருங்க. அதுக்காக தான் நான் ஃபுல் மெஜாரிட்டியோட உங்ககிட்ட நான் லெட்டர் கேட்கறேன்னு தெளிவா சொல்லி அனுப்பிச்சாருங்க. கடைசியில் என்னாச்சு பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிராக பேசுற எல்லா கட்சிகளும் போய் ஆயிடுச்சு, ஆளுநர் சொன்னதான் கரெக்டாக ஆயிடுச்சுங்க. இப்போ இதனால பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலான விஷயமா ஆயிடுச்சுங்க. விஜய் அவர்கள் வந்து தொக்கா மாட்டிட்டாருங்க. நான் ஒரு தூய சக்தி, தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கட்சிகளும் தீய சக்தின்னு சொன்னவரு கடைசியில பாத்தீங்கன்னா கவர்னருக்கே விபூதி அடிக்க பார்த்திருக்காங்க. ஃபர்தர் அப்டேட்டுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.